உச்சநீதிமன்ற நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களின் கார் முன் வாகனத்தை நிறுத்தி இடையூறு செய்த நபரை கைது செய்ய கோரி பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கம்பர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு கலந்து கொண்டு நீதிபதி மீது காலணி வீசிய நபரும் திருமாவளவன் காரை வழிமறித்த நபரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விசிகாவினர் கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மதி அம்பேத்கர், கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட பல விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆனைமலை பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியாக நிறைவடைந்தது. பிரபு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தலைமை நீதிபதி ஏ.கே. கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசியதை கண்டித்தும், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை காரை மறித்து தகராறு செய்த சங்கி ராஜீவ்காந்தியை கண்டித்தும், தலைவர் அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்க கோரியும் இன்று ஆனைமலையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சனாதன மோடி அரசு இதுபோன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது செருப்பு வீசியது எவ்வளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தையே நீத்து போக செய்கின்ற வேலையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இதுபோன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்வரும் நாட்களிலே பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களிலே அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம்.